ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து சங்மின் தினா நியூ அப்படிங்கிற ஆன்கோயிங்ல போயிருக்க தாய் பிஎல் ட்ராமா தான் பார்க்க போறோம். ஓகே, வாங்க ட்ராமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு அம்மா வந்து சாப்பாடு சட்டியோட வெயிட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்கன்னா, புத்திஸ்ட்காக வெயிட் பண்ணுறாங்க. இவங்க ஹஸ்பண்டோட பிறந்தநாளும் வரப்போகுது. அதே நேரம் இறந்த நாளுக்கு நினைவு நாள் இருக்கும்ல, அதையும் சேர்த்து இந்த புத்திஸ்ட்டுக்கு வந்து சாப்பாடை கொடுத்து ஒரு திதி மாதிரி பண்ணலான்னு இந்த அம்மா சாப்பாடு கையுமா வெயிட் பண்ணியிருக்காங்க. புத்திஸ்ட் இருக்காங்களே, புத்திஸ்ட்டும் வந்துட்டாங்க. என்னம்மா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு புத்திஸ்ட் கேட்க, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சோத்த எடுக்கிறாங்க. சோத்த எடுக்கிறதுக்குள்ளேயும் கரண்டி வந்து 4-5 தடவை பாத்திரத்தை தட்டி தட்டி எடுக்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு புத்திஸ்ட் கேட்க, அது சோறு குழஞ்சு போச்சு அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. சரி கொடுத்துட்டுனா அடுத்த வேலையை பார்க்கலான்னு புத்திஸ்டும் எல்லாத்தையும் வாங்கிட்டு ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க, இன்னும் கொஞ்சம் கத்தி சொல்லுங்க, அப்போதான் என் பையன் இருக்கான்ல அவன் எஞ்சி மேல இருந்து வருவான்னு இந்த அம்மா கத்த. சரிம்மா புரியுதுமா, கத்தியே ப்ரேயர் பண்றேன்னு இவரும் பாருங்க கத்தி கத்தி ப்ரேயர் பண்றாரு. இவர் கத்தி கத்தி ப்ரேயர் பண்றதுல இவருக்கு தொண்டையே வலிக்குது. பரவாயில்ல, கத்தி கத்தி ப்ரேயர் பண்றதுல ஒரு யூஸ் இருக்கு. அதான் இவனோட பையன் இருக்கான்ல, அந்த பையனுக்கு சத்தம் கேட்டு அவன் வேகமா ட்ரெஸ் எல்லாம் போட்டு கீழே ஓடி வரான். இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. இவனோட பேர் வந்து என்ன, தினா நியூ. நம்ம வந்து நியூ அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த பையன் வேகமா ஓடி வந்தோடனே, ஏன்டா என்னடா நாள் இன்னைக்கு, ஏன்டா அப்படிலாம் இருக்க, நேத்து ராத்திரி என்னடா சொன்ன, எழுப்பிட தேவையில்ல, நீ எந்திரிச்சு சொன்னீல, ஆனா இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படி இந்த அம்மா கத்த. ஏமா விடுங்கம்மா, அதான் கரெக்டா எந்திரிச்சு வந்துட்டேன்ல, விடுங்க. இன்னைக்கு என்ன நாள் கூட எனக்கு வந்து கரெக்டா ஞாபகம் இருக்குமா, அப்பாவோட பிறந்தநாள் வரப்போகுது. ஸோ நம்ம வந்து அன்னைக்கு வந்து எந்த நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாது. நீங்க அவருக்காக வந்து ப்ரேயர் பண்றீங்க, நினைவு நாளும் வரப்போகுது, அதுக்கு தானே சேர்த்து மொத்தம் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்குமா அப்படின்னு இந்த பையன் வந்து எப்படியோ பேசியே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். எப்பா உங்க அம்மா பண்ற ப்ரேயருக்கெல்லாம் பார்த்தா உன் அப்பா இந்த நேரத்துக்கு வந்து மறுஜன்மை எடுத்து கண்டிப்பா எங்கேயாச்சும் இடத்துல இருந்து நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு இந்த புத்தி சொல்ல, மறுஜன்மை எடுக்கலாட்டியும் என் அம்மா பண்ற ப்ரேயருக்கு வந்து சொர்க்கத்திலே அவங்க வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்து எப்படியாச்சும் மறுஜன்மை எங்க அம்மா எடுக்க வச்சிருவாங்க, அப்படிப்பட்ட ஆள் தான் எங்க அம்மா அப்படின்னு இந்த நியூ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஏப்பா உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வருதோ இல்லையப்பா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்கு உங்க அம்மா பண்ற பாடலாம் பார்க்கும்போது அப்படின்னு புத்தி சொல்ல, என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு இந்த அம்மா பேசுறாங்க. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, நான் வேணா உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா ஃபுட் பண்ணி தரேன், முட்டையில ஸ்வீட் சாஸ்லாம் போட்டு அப்படி பண்ணி தரட்டுமா அப்படி இந்த அம்மா கேட்க, ஏமா நான் டெய்லி முட்டை தான் சாப்பிட்றேன், இதை கொடுத்து மறுபடியும் எனக்கு வந்து ஹார்ட்டா குறைக்க போறியா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லமா, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு எப்படியோ புத்திஸ்ட் இங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்படியே ஸ்டார்டிங்லேயே பாருங்களேன் நல்லா ஃபன்னாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து உள்ளே போகிறாங்க. இந்த அம்மாவோட மெயின் வேலை என்ன தெரியுமா, இந்த பீங்கான்லாம் வச்சு பாத்திரம் மாதிரி பண்ணுவாங்களே, அழகா அதில் பெயிண்ட் கூட பண்ணுவாங்களே, அந்த மாதிரி வேலை தான் இந்த அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது ஒரு சின்ன பையனோட ஃபோட்டோ இருக்கு. அந்த பையனை பார்த்து இந்த அம்மா ஓவராக ஃபீல் பண்ணுறாங்க. இவன் ஒரு கொரியா நாட்டு பையன்டா, இவன் பேர் வந்து சங்மீன் அப்படின்னு ஓவரா ஃபீல் பண்ண. தெரியுமா அந்த கதை தெரியுமா அப்படின்னு நியூஸ் சொன்னாலும், ஆனா உட்றா உனக்கு என்னடா தெரியும், இவன் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்டா, நம்ம நாட்டுக்கு படிக்க வந்தான், ஆனா எப்பயுமே தனியாவே உட்காந்துருப்பான், அந்த ஆத்தங்க ஒரு ஓரமா தனியாக தான் உட்காந்துருப்பான், அவனுக்குன்னு ஆறுதல் யாருமே இல்லை, அவங்க அம்மாவும் சரியா கண்டுக்கல, நான் தான் அவன்கிட்ட பேசுவேன். இந்த அம்மா புலம்ப, ஏமா விடுங்கம்மா உங்க பையன் தான், நான் இங்கே இருக்கேன்லம்மா, ஏமா யாரோ ஒரு பையனை வந்து இந்த அளவுக்கு ஓவரா புகழ்ந்து பேசுறீங்க, இதோட 1000 தடவைக்கு மேலே சொல்லிட்டீங்க, விடுங்கம்மா அப்படி இந்த யூ பையன் வந்து இப்படிலாம் பேசியிருக்கான். அது எப்படா விட முடியும் அப்படி இந்த அம்மா பேச ஸ்டார்ட் பண்ண. விடுங்க அம்மா, என்னது இது, நீங்க பண்ண பாத்திரம் செட்லாம் ஓகே, என்ன யாரோ தனியா உட்காந்துருக்குமே வரைஞ்சிருக்கீங்க, நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்க, கரெக்டுப்பா, நான் இந்த மீன் இருக்கம்ல அவனை மனசுல வச்சு தான் வரைஞ்சேன், பேசாம வேணா நானும் பக்கத்துல இருக்க மாதிரி வரட்டுமா அப்படின்னு இந்த அம்மா கேட்க, ஏமா கஸ்டமர் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நஷ்டமா தான் போகும் அப்படின்னு நியூஸ் சொல்றான். அது எப்படி நஷ்டமா போகும், அதுக்கு தான் இன்னொரு ஐடியா வச்சிருக்கேன்ல பாத்தியா, சோப் பிசினஸ், சூப்பரா சோப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீ அதை கொண்டு போய் வித்துட்டு வந்தா மட்டும் போதும், என்ன புரியுதா அப்படி இந்த அம்மா கேட்க, பரவாயில்லையம்மா பல பிசினஸ் பண்றீங்க, அப்படியே போனா அம்பானே ஓட்டு பண்ணிடலாம் உங்களுக்கு அப்படி இந்த பையன் வந்து ஒரு பக்கம் காய்ச்சி இருக்கான். இப்படியே அம்மா பையன் 2 பேரும் நல்லா ஃபன்னா தான் பேசியிருக்காங்க. இப்போ இந்த நியூ வந்து மெயினா என்ன பிசினஸ் பண்றான்னா ஹோட்டல் பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு பெரிய ஆசை வந்து என்ன தெரியுமா, டூரிஸ்ட் கைட் ஆகணும். இதுதான் இந்த நியூ பையனோட ஒரு பெரிய ஆசை. இப்போ கூட இவனோட ஹோட்டலுக்கு வந்து யாரோ வந்திருக்காங்க, அந்த பிளேஸுக்கு எப்படி போகணும் அப்படின்னு அவங்க கேட்க, இன்ச்சு பை இன்ச்சு அக்கு ராணி வரா கூகுள் மேப்போட அந்த அளவுக்கு தெளிவா இந்த நியூ பையன் சொல்றான். அதை கேட்டவுடனே அந்த கஸ்டமருக்கா சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க ஒரு டைம் சொல்லிட்டு போக, இதான என்னோட வேலையே, என்னோட பெரிய ஆசையே தாய்லாந்தை சுத்தி காட்டணும், பெரிய டூரிஸ்ட் கைட் ஆகணும் அப்படின்னு இந்த பையன்
பையன் வந்து நல்லா இங்கிலீஷ்லாம் பேசி பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்லா இங்கிலீஷ்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த பையன் டயர்டாகி படுத்து கிடக்குறான். இந்த நேரம் புதுசா இன்னொருத்தரை காட்டுறாங்க. அவர் தான் இந்த கதையோட இன்னொரு ஹீரோ. இவர் பேர் வந்து சங்மின். நம்ம வந்து மின்னே வச்சுக்கலாம். இவர் தான்ப்பா அந்த கொரியா நாட்டு பையன் இப்ப இங்க வந்திருக்கான். வந்தவனே என்ன இந்த பையன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு பக்கத்துல போய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல அப்படின்னு இந்த பையன் வேகமா எந்திக்கிறான். என்ன நீங்க பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க, நீங்க ஃபாரினரா அப்படின்னு கரெக்டா நியூ கேட்க, ஆமாப்பா நான் கொரியால இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு மின்னும் சொல்றான். என்னது கொரியாவா, எனக்கு கொரியன் லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க அப்படின்னு இந்த பையனும் அனியாங்க செய்யோ கம்சாஹம்னிதா அப்படின்னு இந்த நியூ பையன் வந்து என்னென்னமோ சொல்ல, அட விடுப்பா எனக்கு தாய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வரும் அப்படின்னு இந்த பையனும் பேச ஸ்டார்ட் பண்றான். ரெண்டு பேருக்குமே லாங்குவேஜ் வந்து முழுசா தெரியல, இருந்தாலும் ஓரளவுக்கு ஏதோ கை செய்கையெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணி பேசியிருக்காங்க. என்னங்க ரூம் தேடி வந்திருக்கீங்களா, ரூம்லாம் புக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நியூ கேட்க, என்னது ரூம் புக்கிங்க, இல்லையே நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு இந்த மின் பையன் சொல்றான். எனது புக் பண்ணலையா, புக் பண்ணாம எப்படி இங்கே வர முடியும் அப்படின்னு கேட்க, அதான் அந்த வீடு இருக்கு பாத்தியா, அந்த வீட்டுல தான் ஸ்டே பண்ண போறேன்னு மின்னு சொல்ல, என்னது அந்த வீடா, வர்ற கெஸ்ட் எல்லாம் ஏன் தான் இப்படி என்ன போட்டு தாளிக்கிறாங்கன்னு தெரியலையப்பா, ஏன் வீட்டுல போய் தங்க போறானாக்கும் அப்படின்னு நியூ பையன் வந்து புலம்புறான். இவன் தாய் லாங்குவேஜ்ல புலம்புறான். ஆனா அந்த கொரியன் பையன் மின் இருக்காம்ல அவனுக்கு தாய் லாங்குவேஜ் புரியுது. என்னது தாளிக்கிறேனா, நான் ஒன்று போட்டு தாளிக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்க, இல்ல அது சொல்ல வரலப்பா, கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டு உனக்கு நல்லா வக்கனையா பிரியாணி செஞ்சுட்டுமா கேட்க வந்தேன் அப்படின்னு எப்படியோ பேசி இந்த நியூ பையன் சமாளிக்கிறான். இவங்க இப்படி கடுப்பா பேசிக்கிட்டே இருக்கும் போதே கரெக்டா அந்த நியூ உலமா இருக்காங்களே அவங்க வந்துட்டாங்க. அவங்க பார்த்த உடனே முன்ன வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அது நீ தானே எப்பப்போ வந்த அடி. இந்த அம்மாவுக்கு வந்து பாசம் தாங்க முடியல, பாசத்தை பொழியிறாங்க. ஏமா நான் இங்க ஒருத்தன் இருக்கமா அடி நியூ பையன் பேசினாலும் இந்த அம்மா கண்டுக்கலையே. எப்பா வந்துட்டியாப்பான்னு மூச்சுக்கு 300 தடவை மின்னோட பேரை இந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம்ப்பா இந்த அடிக்கிறவங்கள நல்லா வளர்ந்து நெடுமுறை மாதிரி இவன் தான்ப்பா என்னோட பையன், உனக்கு கூட ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சின்ன வயசுல நீ தானே இவன் வந்து தூக்கி வச்சுட்டு இருந்த, அது மட்டும் இல்லாம நீ எப்பெல்லாம் இவன் வந்து தூக்கி வைக்கிறியோ அப்பெல்லாம் உன் கையில வந்து மூத்திரம் பெஞ்சிருவாள், என்ன அவனுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு இந்த அம்மா வந்து இப்படி அறிவுப்படுத்தி வைக்க, ஏமா என்னம்மா இதை அவன் கேட்டானா நான் எதுக்கு அப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு நியூ பையன் சொல்ல, இல்லப்பா எல்லாத்தையும் விழாவறியே சொல்லணும்ல அப்படின்னு இந்த அம்மா என்ன எல்லாத்தையும் விழாவறியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அதை விடுப்பான், சின்ன வயசுல நம்ம என்ன சேர்ந்து இந்த எலிஃபென்ட் சாங்னு ஒரு கத்துக்கிட்டோம்ல அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அதை எப்படிமா மறக்க முடியும் அப்படின்னு இந்த மின் பையனா அங்க அம்மா கூட சேர்ந்து பாட்டு பாட, என்னங்கடா நடக்குதுங்க அப்படின்னு இந்த நியூ பையன் வந்து இதெல்லாம் பார்த்து திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையப்பா நீ எல்லாத்தையும் நல்லா ஞாபகிச்சிருக்க அப்படின்னு இந்த அம்மா வந்து லைட்டா மின்ன தொட்டு பார்க்க, அவன் உடம்பெல்லாம் பாருங்க வேர்த்து விறுவிறுத்து இருக்கு. அச்சச்சோ என்னப்பா இப்படி விறுவிறுத்து இருக்கு, சீக்கிரம் உன்னை வந்து ஷவர்ல குளிக்கணும், உள்ளவா அப்படி இந்த அம்மா என்ன உள்ள கூட்டு போக சொல்றாங்க. அதுவும் யாரை கூட்டு போக சொல்றாங்க, நியூவா தான் கூட்டு போக சொல்றாங்க. அந்த பையனும் கடுப்பாதான் உள்ள கூட்டு போய்க்கிருக்கான். லக்கேஜ் எல்லாம் உள்ள கொண்டு போய் வச்சுட்டு டிப்ஸ கொடு அப்படின்னு நியூ கேட்க, அது இன்னும் கொடுக்குறான். எப்பா முக்கியமான விஷயம்ப்பா, இந்த இடத்துல கெக்கோ இருக்கும் அப்படின்னு சொல்ல, அது வேற ஒண்ணும் இல்ல பெரிய சைஸ் பள்ளிமா இருக்கு, அதைத்தான் இவனும் சொல்லியிருக்காங்க, அதை பார்த்து உனக்கு எதுவும் பயம் இல்லையே அப்படின்னு நம்ம நியூ கேட்க, இல்ல நான் அதை பார்த்துலாம் எதுவும் பயப்பட மாட்டேன்ப்பா அப்படின்னு மின் சமாளிக்கிறான். மின்னுக்கு பயம் இருக்கதான் செய்யுது, இருந்தாலும் மீசையில மண் ஓட்டாத மாதிரி எந்த பையன் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் குளிக்க போறான். இந்த பையன் குளிக்க உள்ள போறான். இவன் இருக்க அதே இடத்துலதான் அந்த பெரிய சைஸ் பள்ளி வந்து காத்துக்கிட்டு இருக்கு, எப்படா வருவா எப்படா பயமுறுத்தலான்னு அது காத்துருக்கு போல இருக்கு. இந்த மின் பையன் சரியா கவனிக்காம நல்லா குளிச்சு முடிச்சுட்டு இவன் வெளியே தான் நியூ நிக்கிறான். என்னடா நான் குளிக்கிறத எட்டி பாக்குறியா என்ன அப்படின்னு மின் கேட்க, இல்ல நான் எதுவும் எட்டி பார்க்கல, பள்ளி சவுண்ட் ஏதோ கேட்டுச்சு அதான் வந்தேன் அப்படின்னு இந்த நியூ சொல்ல, பள்ளி சவுண்டாவது ஏதாச்சும் போடாங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின் பையன் போறான். என்னடா பள்ளி சவுண்ட் கேட்டுச்சு காணுமேனு இந்த நியூ பையன் யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த மின்னோட பின்னாடி பக்கம் பாக்குறான். துண்டுலதான் அந்த பள்ளி ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆஹா அக்கடா இப்ப நம்ம சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த நியூ பையன் வந்து அது அப்படின்னு ஏதோ ஸ்டார்ட் பண்ண, என்னாச்சு அப்படின்னு இந்த மின் பையனும் பதறான். அது ஒன்னு சொல்லலப்பா, உன் கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன்னு நியூ பையனா இப்படி சமாளிச்சிட்டான். இந்த மின் பையன் வந்து துண்டாவுக்குலாம் உள்ள போயிருக்கான் உங்களுக்கு. அப்ப பள்ளிய பார்த்தோடனே இந்த பையன் கத்துன்னு கத்தி அதுக்கப்புறம் நியூ பின்னாடி வந்து ஒளிஞ்சு ரெண்டு பேரும் அலறிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண முத நாளே பாருங்களேன் நல்லா அமர்க்கலமா ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. இந்த நியூ பையனுக்கு மின்ன பார்த்தா சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா அவங்க அம்மா வந்து எப்ப பார்த்தாலும் மின்னோட பேரை சொல்றதால இந்த நியூ பையனுக்கு வந்து ரொம்ப காண்டாகுது.
இப்ப கூட இந்த மீனுக்கு வந்து கொஞ்சம் காரமா கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அந்த பையனுக்கு காரம் தாங்காம ஐயோ காரம் காரம் அப்படின்னு சொல்ல, என்னப்பா நீ இப்படி சொல்ற, இந்த ஆம்லெட் சாப்பிடு அப்பதான் காரம் குறையும் அப்படின்னு யூவோட அம்மா வந்து விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. இந்த மாதிரி கவனிக்கிறது வந்து யூக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. அந்த பையன் ஜலஸ் ஆயிட்டான். மா நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா அப்படி. என்ன பையன்மா இவனுக்கு காரம் ஒத்து வராது, பள்ளியை பார்த்து பயப்படுறான், ஏன் தான் இப்படிலாம் இருக்கான்னு தெரியல, இவனா பையனா அப்படின்னு இந்த யூ பையன் வந்து ஓவரா முன்ன வந்து மட்டம் தட்டி பேசியிருக்கான். இங்க பாருப்பா, நீ இப்படிலாம் மட்டம் தட்டி பேசக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் கிட்ட நீ இப்படிலாம் பேசக்கூடாது. நாளை பொண்ணு நான் இறந்த பிறகு இந்த எல்லாத்தையும் எடுத்து நடத்த போறதே நீ தான். கெஸ்ட் கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எப்படி நடந்துக்கணும்னு என்ன பார்த்து கத்துக்கோப்பா அடி இந்த அம்மா சொல்ல, நீங்க சொல்றதும் சரிதாம்மா, நான் விட்ட சாரி கேட்கறேன்னு இந்த பையனும் சாரி கேட்க, ஓகே உன் சாரி நேத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மீன் பையன் என்ன பண்றானா அவனுக்காக வந்து சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறான். இப்படியே இவங்க அம்மா வந்து எப்பெல்லாம் சண்டை வருதோ அப்பெல்லாம் இப்படி பேசி பேசி எப்படியோ சமாதானப்படுத்தி இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ரூமுக்கு போயிட்டாங்க. பள்ளி ஏதாச்சும் இருக்கும்னு பயந்துகிட்டே தான் இந்த மீன் பையன் வந்து இவன் வந்து ரூம்குள்ள கூட்டு போறான். அப்புறம்ப்பா ரூம்ல சேஃபா வந்து விட்டாச்சு, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூ வந்து கிளம்பலான்னு போக, எடா இருப்பா, ஆமா உனக்கு ஏதோ டூரிஸ்ட் கைட் ஆகுறது அதான் ஆசை, நீ எதுக்கு அப்படி ஆகாம இருக்க அப்படின்னு நம்ம மீன் கேக்குறான். இங்க பாரு, ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதை இருக்குண்டா. கனவு அடையிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, அதை முடிச்ச பிறகுதான் நம்ம கனவு அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூ போலான்னு போறான். அட இருப்பா, உனக்கு ஒரு முக்கியமான வார்த்தை நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு இந்த மீன் என்ன பண்றேன்னா கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல, என்னது கும்மா, ஒரு நாள் ராத்திரி நேரத்துல வந்து கும்மு கும்மு கும்புற சொல்றானோ, சரி ஏதோ ஒண்ணு ஒருவேளை கொரியன்ல அவன் திட்டுறானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இந்த நியூ பையன் ரூம்குள்ள போய் அவன் என்னதான் சொல்லியிருப்பான்னு கூகுள் கிட்ட டைப் பண்ணி கேட்க, கூகுள் என்ன சொல்லுதுன்னா குட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா போட வாய்ப்பில்லை, இதைத்தான் அப்படி சொன்னியாக்கும் அப்படி இந்த நியூ பையனும் அதெல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் லைட்டா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலங்காத்தால இந்த மீன் யார்கிட்ட பேசியிருக்கான், கொரியன் லாங்குவேஜ் தான் பேசுறான். இல்ல நான் இன்னும் முடிவு பண்ணல, அதை பத்தி நான் முடிவு பண்றேன் அப்படியே மொட்டைக்கட்டையா பேசுறான். எதை பத்தி முடிவு பண்ண போறான் அப்படின்னு விஷயம் தெரியல, யார்கிட்ட பேசுறான் அது மட்டும் தெரியுது. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த பையன் வந்து நியூனு கூப்பிட, சரி கஷ்டமா தான் வந்திருக்காங்கன்னு இந்த நியூ பையனும் டக்குன்னு தெரியும் பார்த்தா ஏத்தாப்புல மீன் இருக்கான். அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் லைட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து இருக்காங்க. சே நீயா, எப்போத்தாலும் உன் ஃபேஸை பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகுது அப்படின்னு இந்த நியூ பையன் டென்ஷன் ஆக, ஆனா விடுப்பா எதுக்கு எடுத்தாலும் ஏன் டென்ஷன் ஆகிட்டு இருக்க, எனக்கு காப்பி வேணும் அப்படின்னு இந்த மீன் சொல்ல, அது காப்பி இல்ல காஃபின்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு நம்ம நியூ சொல்ல, இல்ல காப்பி காப்பி நீ சொல்ல, காஃபி காஃபி இவன் சொல்ல, ஏன்டா உன் நாக்குல எஃப் வராதா, இரு நான் புரிய மாதிரி சொல்றேன்னு இந்த பையன் எஃப் வச்சு ஒரு டங் ட்விஸ்டர் சொல்ல, அப்பயும் பாருங்களேன் இந்த மீன் பையன் வந்து காப்பி காப்பின்னு சொல்ல நாக்குல வசம் வச்சு தேய்க்க, சரி போய் உட்காரு காஃபியை கொண்டு வரேன்னு இந்த நியூ பையனும் அவனுக்கா காஃபியை கொண்டு போய் கொடுக்குறான். காஃபி கொண்டு வந்து கொடுத்ததெல்லாம் சரி, இதை ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணுன்னு இந்த நியூ பையன் வந்து அவனுக்காக ஒரு பீஸ்லாம் எடுத்து ஊட்ட, யாரோட அந்த பையன் அப்பப்போ திட்டிக்கிறான், அப்பப்போ கேரிங்கா இருக்கானு. இது எல்லாமே இந்த மீனுக்கும் பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டே ஆரம்பிப்பா. ஆமா, இத்தனை வருஷம் ஒரு 10 வருஷமா என் அம்மாவோட ஞாபகமே இல்லாம நீ கொரியால இருந்துட்ட, இப்ப என்ன திருதுப்புன்னு இங்க வந்திருக்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணத்தை சொல்லு அப்படின்னு நியூ கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாது பர்சனல் அப்படின்னு இந்த மீன் பையன் வந்து ஒரேடியா முடிச்சிட்டான். சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம், அப்போ உன் விஷயத்துல தலையில உட்காந்து சொல்ற, சரிடா நான் எது கிளம்புறேன் அப்படின்னு இந்த நியூ பையன் வந்து கோச்சுக்கிட்டு போயிட்டான். கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோ அப்படின்னு மீன் பையன் வந்து இப்ப ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் ரூம் போன பிறகு ரூம் சர்வீஸ்ல கேட்டு மசாஜ் பண்றதுக்கு ஆள் வேணும்னு கேக்குறான். மசாஜ் பண்றதுக்கு யார் வராங்கன்னா அதான் நியூ இருக்காம்ல, நியூ தான் வரான். இவங்க பண்றதெல்லாம் பார்க்க மசாஜ் பண்ற மாதிரி தெரியல, வேற ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. கடைசியில பார்த்தா இது எல்லாமே இந்த மீன் பையனோட கனவுலே இப்படி எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிடுறான்ப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த மீன் பையன் கிட்ட வந்து அவங்க அம்மா, அதான் யூவோட அம்மா இருக்காங்களே, அந்த அம்மா எல்லா இடத்தையும் சுத்தி காட்டியிருக்காங்க. சுத்தி காட்டிட்டே இருக்கும் போது அங்க ஒரு இடத்த பார்த்து, இவர் தான்ப்பா உன் அப்பா அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. அதாவது அப்பான்னு சொல்றது நியூவோட அப்பா தான் சொல்றாங்க, நியூவோட அப்பாவும் உன்னோட அப்பா மாதிரி தான் அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. சரி அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு மீன் கேட்க, அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருப்பா அப்படின்னு இந்த அம்மா வந்து சொல்ல, சாரி நான் இதை கேட்டிருக்கே கூடாது அப்படின்னு மீன் ஃபீல் பண்ணேன். ஆனா விடுப்பா, அவர் இறந்து போகணும்னு விதி இருந்திருக்கு, அதனால இறந்து போயிட்டாரு. நீ என்ன கூட பாரு 10 வருஷமா வந்து மீட் பண்ணல, அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குப்பா. நான் ஒன்னும் இதெல்லாம் பெருசாலாம் நினைக்கல. என் பையன் இப்போ வந்து மார்க்கெட் போயிருக்கான், நீ அவனுக்கு போய் என்ன ஹெல்ப் பண்ணுப்பா, நீயும் ஊரை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. இவனும் மார்க்கெட் போக ரெடி ஆகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மார்க்கெட்ல வந்து இந்த யூ போய் வந்து சோப்பு வைக்க அறுபாடுபட்டு இருக்கான். பக்கத்துல என்னோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருக்கான், அவனோட பேர் வந்து என்ன தோறு. அவன் இந்த மீட் பால்ஸ்லாம் வைக்கலாம் போல இருக்கு. என் கடையில ஒரு சேல் இல்ல, உன் கடையில பாரு கொடுத்து வச்சான்டா, டெய்லி ஒருத்தன் வந்து வாங்கிட்டு போயிருக்கான்ல அப்படின்னு இந்த நியூ போய் வந்து
அவன் ஃப்ரெண்டை பார்த்து ஜெலஸா ஃபீல் பண்ண இவன் சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே பாருங்களேன், இவன் கடைக்கு டெய்லி ஒரு கஸ்டமர் வருவாங்களே, அதான் அந்த தோரோட கடைக்கு அந்த பையன் வந்துட்டான். வந்தவே அந்த சாப்பாடு வாங்குற சாக்குல வந்து லைட்டா தோரை வந்து அங்கங்க டச் பண்றான். இவனோட பேர் வந்து என்ன, ஆர்ட். இவனுக்கு இந்த தோர் மேல ரொம்ப நாளா கண்ணு. நான் டெய்லி வருவேன் அடி. இவன் சொல்ல, எப்பா நீ டெய்லி எதுக்கு வர, சாப்பிட வரியா இல்ல விக்கிறவன சைட் அடிக்க வரியா அப்படின்னு கேட்க, ரெண்டுமே தான் அடி. இவன் சொல்ல, அட லூசு பையிலே வாய மூடுறா, உன் சோப்பு கூட வாங்கிக்கிறேன் அமைதியா இரேண்டா அடி. இந்த தோர் பை வந்து அவன் ஃப்ரெண்டு நியூ இருக்கான்ல, நியூ அடக்கிக்கிட்டு இருக்கான். இப்படி இவங்களாம் ஃபன் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது திருதுப்புன்னு திடீர்னு இந்த இடத்துக்கு வந்து மீன் வாரம். அங்க வெளியே கூட பாருங்களேன், தாய்லாந்து நாட்டோட டான்ஸ் இருக்குல்ல, அதை ஆடுறாங்களா. மீன் பையன் இதெல்லாம் பார்த்து நல்லா அழகா டான்ஸ் ஆடிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பையன் உள்ள வாரான். உள்ள வந்தோடனே பாருங்க, இந்த ஆர்ட் பையனோட வாயில வந்து அந்த மீன் பால் இருக்குல்ல, அது சிக்கிச்சு போல இருக்கு. என்ன பண்ணன்னு தெரியாம தோறும் யோயின்னு முழிக்க, இருங்க நான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு மீன் பையன் என்ன பண்றானா, அவன் முதுகுல ஒரு குத்து குத்த அது வெளியே வந்து விழுந்துருச்சு. இப்ப இந்த சம்பவம் எல்லாத்தையும் அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் பாத்துட்டாங்க. அந்த பொண்ணுங்க முன்ன பார்த்தோன்னே, யாருங்க நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, நீங்க கேட்ராமா ஆக்டரா, சொல்லுங்க சொல்லுங்க அடி. இந்த பொண்ணுங்க கேட்க, இல்ல நான் ஒன்னும் கேட்ராமா ஆக்டர்லாம் கிடையாது, சும்மா கொரியால இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். அதுக்குள்ளே அந்த பொண்ணுகள் கையில பிடிக்கும்ல, இது கொரியாவா, கொரியால தான் வந்திருக்கீங்களா அடி. இந்த பொண்ணுங்க என்னன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பண்ற, நீ விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதானே வந்திருக்க, அதை தவிர ஏன்டா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த நியூ பை வந்து பதற. விடுங்க நான் ஹெல்ப் பண்றேன் அடி. இந்த மின் பை வந்து சும்மா ஒரு வார்த்தை தான் பேசுறான். அதுக்குள்ள இந்த பொண்ணு கத்துறது என்ன, பொருளை வாங்குறது என்ன அலப்புற பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப இந்த ஆட்டு பையன் தோர் பையன் ரெண்டு பேரும் அவங்க யாரு என்ன வேலை பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மீன் கிட்ட வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அதுல நியூவோட அம்மா தான், அவங்க அம்மா கையில பிடிக்க முடியல. எப்பா நீ மட்டும் போயிருக்கலாம்னு வையன், அவ்வளவுதான் வியாபாரமே நடந்திருக்காது அப்படின்னு முன்ன வந்து தலையில தூக்கி வச்சு கொஞ்சம் நல்ல ப்ராடக்டா யார் வித்தாலும் வாங்குவாங்க அப்படின்னு இந்த நியூ பை வந்து இப்படிலாம் பேச, ஆமா நீ வித்து கிழிச்சதான் நான் பார்த்தேன்ல, உன்னால ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியல, அட்லீஸ்ட் இன்னைக்கு 2000 சம்பாதிச்சிருக்கோன்னா அதுக்கு முழுக்க காரணம் மீன் மட்டும் தான்டா அப்படின்னு தோர் வந்து சொல்றான். இதை கேட்டோன்னே, ஆமாமா கரெக்ட் தான் அப்படின்னு நியூவோட அம்மா வந்து சப்போர்ட் பண்ண, சூப்பர்மா எனக்காக சப்போர்ட் பண்றீங்களே அப்படின்னு மின் பையனும் நியூவோட அம்மா வந்து மூச்சுக்கு முன்னொரு தடவை வந்து அம்மான்னு சொல்ல, இதை கேட்கிற நியூ பையனுக்கு பிடிக்கல. ஏன்டா உனக்கு அம்மா இல்லையா, எதுக்கு எடுத்தாலும் ஏன்டா என்னோட அம்மா வந்து அம்மான்னு சொல்ற, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கோச்சிக்கிட்டு போயிட்டான். மின்னோட முகம் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே வாடி போச்சு. அடுத்து மின்ன சமாதானப்படுத்தணும்ல, அதனால மின்ன சமாதானப்படுத்துறதுக்காக இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, எப்பா இங்க பாரு, நீ சின்ன வயசுல யூஸ் பண்ண பிளாங்கெட்டு அதை அம்மா பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு லைட்டா பேச்ச கொடுத்துட்டு, அப்புறம்ப்பா என் பையன் கொஞ்சம் பொசசிவ்ப்பா, அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது, சாரி அடி. இந்த அம்மா மன்னிப்பு கேட்க, அட விடுங்கம்மா நான் ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்கல அப்படின்னு இந்த மின் பையன் வந்து டேக் இட் ஈஸியாக தான் எடுத்துக்கிட்டான். இருந்தாலும் நம்ம பையன் மேலே தப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த அம்மா என்ன பண்ணோம்னா நியூ கிட்ட போய் பேச போக, இன்னும் பாருங்க இந்த நியூ பையன் வந்து அவன் பண்ணா தப்புன்னு ஏத்துக்க மாட்டேங்கான். ஏன்டா புரியாம பேசுற, அவன் கடந்து வந்த பாதை என்னன்னு தெரியாம நீ இப்படிலாம் பேசுறது ரொம்பவே தப்புடா. அவன் சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி கொரியாவுக்கு போயிருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து அவன் எப்படி எதிர்க்கான் அதெல்லாம் புரியாம ஏன்டா வாய்க்கு வந்தபடி நீ இப்படிலாம் பேசுற, தயவு செய்து அவன்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு இந்த அம்மா சொல்ல, ஏமா என்னம்மா சொல்றீங்க, இவன் வாழ்க்கையில இப்படி ஒரு சோகம் இருக்கா, ஒருவேளை மன்னிப்பு கேட்டா ஏத்துக்கிடுவானா, ஏத்துக்கலாட்டி என்ன பண்ண அப்படின்னு இப்போ வந்து பதற. இவர் மன்னிக்கிறானா இல்லையோ ஃபர்ஸ்ட் நீ போய் கேரு அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. சரி போய் கேட்போன்னு இந்த பையன் என்ன பண்றானா ராத்திரியா வந்து மீன் கிட்ட போய் சாரி கேட்க, இந்த மீன் பையனா இவனுக்கு கண்டிக்கவே முடிக்கான். ஏன்னா குத்துக்கள் மாதிரி ஒரு நாள் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் ஏத்துக்க மாட்டியாடா அப்படின்னு இந்த யூப்பை வந்து எங்கிட்ட வந்து கேட்டாலும், இல்ல உன்னை வந்து என்னால மன்னிக்கவே முடியாது, ஒருவேளை உன்னை நான் மன்னிக்கணும்னு நீ எதிர்பார்த்தினா எனக்கு நீ வந்து சோஜு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இந்த மின் வந்து இப்படி ஒரு கண்டிஷனை போட, ஏன்டா இது எனக்கு கொரியாவோட சோச்சு கொண்டு வந்து கொடு, சோறை கொண்டு வந்து கொடுன்னு கேட்கறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, வேணா ஆல்கஹால் வேணா கிடைக்கும், அது வேணா ஓகேவா அப்படின்னு யூ கேட்க, சூப்பர் ஏதோ ஒன்று கிடைக்குதுல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா ஒண்ணுடா, அம்மாவுக்கு தெரியாம தான் போகணும்னு இந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு தெரியாம மறைஞ்சு போறாங்க. இப்படி பசங்க மறைஞ்சு போய் சரக்கடிக்க போறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.